மாத்திரமல்ல ஆண்டவற்ற காரியங்கள் விளையாடக்கூடாது. சபைக்கு வந்தால் பயபக்தியா இருக்க வேண்டும். சபைக்கு வந்து கொண்டு போன் பார்த்து கொண்டிருக்கிறது. பொம்பளை பிள்ளைகள் மொட்டாக்கு போடாமல் இருக்கிறது. ஆம்பளை பிள்ளைகள் ஏதோ காரியங்களை செய்கிறது. சாபங்கள் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் பார்த்தேன் 9:30 ஆராதனை. எல்லாரும் 9:30க்கு பிறகு வாரீங்க. உங்களுக்கு தெரியுமோ தெரியல, நான் உண்ட சொல்றேன், நீங்கள் கர்த்தரை அலட்சியம் பண்ணுகிறீர்கள். கர்த்தரை நீங்க அலட்சியம் பண்ணுகிறீங்க. சாபம். கடை சபை ஒன்றுக்கு நான் பிரசங்கத்துக்கு போயிட்டு ஒரு தகப்பனார் ஒரு கொட்டில்களை கிடந்தார். அப்போ இந்த தகப்பனை பார்க்கிற அந்த பிள்ளை சொல்லிச்சது, பாஸ்டர் என்னுடைய அப்பாவை கைதடிக்கு ஆஸ்பத்திரி கூப்பிடுறேன், வாரார் இல்லை ஒருக்கா சொல்லுங்க. நான் போய் சொன்னேன், ஐயா கைதடிக்கு புள்ள கூப்பிடுது, போங்கவன் ஐயா. அந்த சொல்லி, பாஸ்டர் எங்கேயாவது விடுங்க பாஸ்டர், கைதடிக்கு விடாது. அவர் என்ன நினைச்சிட்டார், கைதடி என்றா என்ன இல்லம், முதியோர் இல்லத்துக்கு கொண்டு விட போறாங்க. நான் சொன்னேன், ஐயா முதியோர் இல்லத்துக்கு இல்லையா ஐயா, ஆயுள் வேதத்துக்கு ஐயா. ஆமென் சொல்லுங்க. அப்ப சொல்லு அந்த ஐயா, எனக்கு ஆயுள் வேதமும் வேண்டாம், ஒரு வேதமும் வேண்டாம், தண்ணி தந்தா காணும் ஐயா இந்த கொட்டு இல்ல. ஆமென் சொல்லுங்க. அப்படி ஏங்குற தாய் தகப்பனே, நீ கைய விட்டா நீ ஆசீர்வாதமா இருப்பாயா? ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதமா இருப்பையா? பெற்ற தாய் தகப்பன, பெற்றெடுத்த பிள்ளைகளை, கூட பிறந்த சகோதரங்களை நேசிக்க தெரியாத நீ ஆசீர்வாதமா இருப்பா என்று ஒன்றல்ல 100 தரம் போட்டாலும் ஆசீர்வாதம் வராது. மற்றவர்களுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது சாபங்கள் வரும். மற்றவருடைய காணிகளை அபகரிக்கும் பொழுது, மற்றவருடைய கடன்களை கொடுக்காமல் விடும் பொழுது, மற்றவர்களுக்கு விரோதமான காரியத்தை செய்யும் பொழுது, நம்பிக்கை துரோகங்களை தேவ பிள்ளைகள் செய்யும் பொழுது அங்கே என்ன வருகிறது? சாபங்கள் வருகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. மற்றவன் காச, மற்றவன் காணிய, மற்றவன் ஆடு மாடு, மற்றவன் வயல் பங்கு நீ அபகரிக்கும் பொழுது சாபத்தை நீ விதைக்கிறாய். சாபம் உனக்கு வரும். மற்றவருடைய காரியங்கள் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஒன்றுமில்லாமல் போனாலும் உம் கிருபை எனக்கு போதும் ஐயா. கசிப்பு விற்கிறவங்களுக்கு சாபம் வரும். கள்ளு தவறனை விற்கிறவங்களுக்கு சாபம் வரும். விபச்சார விடுதிகள் வைக்கிறவங்களுக்கு சாபம் வரும். அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா சொல்லு. விபச்சாரங்களை செய்கிறவங்களுக்கு சாபம் வரும். என்னட்ட வந்துட்டு ஒரு நாள் போ, நான் உனக்கு இவ்வளவு காசு தாரேன் என்று சொல்லி மற்ற குடும்பங்களை, மற்ற மனுஷர்களை பாழாக்குறவனுக்கு சாபம் வரும். ஆமென். வீட்டுல கள்ளு விக்கிறையா, வீட்டுல சினிமா காரியங்கள் செய்யறியா, வீட்டுல பகைத்த காரியங்களை விக்கிறையா, சாபம் வரும். ஆமென். கடை பாஸ்டர், அது தொழில் பாஸ்டர், கடை தொழிலாளர் கடைசி என்னத்தை சேர்த்து வைக்கிறா? ஆசீர்வாதம் இல்ல இல்ல, சாபத்தை சேர்த்து வைக்க. மற்றவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம், தவறான பாலியல் உறவுகள் உன் வாழ்க்கையில வெறுமாக இருந்தால் நீ சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. தன் தகப்பன் மனைவியோடு சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அடுத்த வசனம், யாதொரு மிருகத்தோடு புணர்கிறவன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா சொல்லுங்க. மிருகங்களை கல்யாணம் கட்டுகிறவன், நாய்களை திருமணம் பண்ணுகிறவன், கழுதைகளை திருமணம் பண்ணுகிறவன், குதிரைகளை திருமணம் பண்ணுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த பாவங்கள் இப்பொழுது பெருகிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது? திருமண உறவு ஒருவனுக்கு ஒருத்தி என்கிறதை கர்த்தருடைய வார்த்தை அங்கீகரிக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வ மட்டும் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. 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 உடல் சுகத்திற்காக, உடல் ஆசைக்காக நீ வாழ்க்கையை மாற்றி மாற்றி கொண்டிருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில தீராத சாபங்கள் வந்து சேரும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. திருமண மஞ்சம் அசுத்தப்படக்கூடாது. ஹல்லேலூயா. திருமண உறவு பாழாக கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உறவு கரைபடக்கூடாது. அது கரைபட்டு நீ வாழும் பொழுது நீ 4ஆம் தலைமுறை மட்டும் என்னத்தை சேர்க்கிறாய்? சாபத்தை சேர்க்கிறாய். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாபத்தை சேர்க்கிறாய். சகோதரனே, சகோதரியே,
இந்த உலகம் கள்ள தொடர்புகளினாலே கள்ள உறவுகளினாலே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவருக்காக பரிசுத்தமான ஜீவியத்தை ஜீவிக்கும்படி கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா. 5-6 வருடங்களுக்கு முன்பதாக முல்லைத்தீவு நீதிமன்றத்தின் கருத்து கணிப்பை நான் பார்த்தேன். ஒரு மாசத்திற்கு 100 டிவோர்ஸ்கள் வருகிறது என்பதாக. ஒரு மாதத்துக்கு 100 டிவோர்ஸ் கேசுகள் முல்லைத்தீவு நம்முடைய கிராமங்களை உள்ளடக்கிய நீதிமன்றத்தில் போவதாக 5-6 வருடங்களுக்கு முன்பதாக அறிக்கைகள் சொன்னது. ஆண்டவற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில டிவோர்ஸ் மறைமுகமாகவோ வெளியரங்கமாகவோ இருக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய திருவுள சித்தம், தேவனுடைய திருவுள விருப்பமுமாக தங்கு வேலைகள் தங்கி 1 மாசம் 2 மாசம் என்று வேலைகளுக்கு போகிற காரியங்கள், வெளிநாடுகளுக்கு போகிற காரியங்களை குறித்து தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.